வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன, அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நிறைய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், இன்வெஸ்டிங், ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் லேட்டஸ்ட் நியூஸ், ட்ரெண்டிங், ஸோ எல்லாமே நம்ம வந்து இந்த சேனலில் கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது வந்து சார்ட் பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணி ஸோ மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்றது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். சுருக்கமாக சொல்லணும்னாக்கா, சார்ட் இருக்கு, அந்த சார்ட்டினுடைய ப்ரீவியஸ் ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போவோம் அப்படின்றத நீங்க வந்து கெஸ் பண்றது தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஸோ மேபி லாஸ்ட் இயர், மேபி லாஸ்ட் வீக் ஒரு பர்டிகுலர் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இப்பயும் அதே ட்ரெண்டில் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இதுக்குரிய ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணி ஸோ மார்க்கெட்டினோட மூவ்மெண்ட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனை தான் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ இது வந்து ஒரு கேரண்டியா டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்க பண்றது வந்து அவுட்கம் கொடுக்குமா அப்படின்னு சொன்னாக்கா கேரண்டியா சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் ஸோ எதுவுமே வந்து பர்மனண்டோ கிடையாது, இல்லை கேரண்டி வாரண்டி கிடையாது. ஸோ அன்சர்டனிட்டி கண்டிப்பா இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அன்சர்டனிட்டின்றது தவிர்க்க முடியாத ஒன்று. நீங்க என்னதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாலும் மார்க்கெட் வந்து ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாவோ அல்லது வந்து அது வேற டைரக்ஷன்லயோ போகலாம். பட் ஆனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து ரிப்பீட் ஆகும், பழைய ஹிஸ்டரியை வந்து ரிப்பீட் ஆகும். ஏன் இது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்க்க போனால், ஸோ ஒரு எஃப்ஐஏ ஆனாலும் சரி, டிஏ ஆனாலும் சரி, இல்லை உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு ரீட்டைல் ட்ரேடர் ஆனாலும் சரி, ட்ரேடிங் பண்ணும்பொழுது அவங்களும் வந்து இந்த சார்ட் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சார்ட் பேட்டர்ல வந்து எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எந்த இடத்துல வந்து பை பண்ணணும், எந்த இடத்துல வந்து செல் பண்ணணும், எது டிமாண்ட் ஜோன், எது சப்ளை ஜோன், இதெல்லாம் அவங்க செக் பண்ணி தான் மார்க்கெட்ல வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவங்க ரிப்பீட்டடா நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டரும் அல்லது வந்து ஒரு எஃப்ஐஏ டிஏ பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த ட்ரெண்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அடுத்தது வந்து என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சார்ட்ல வந்து மெயினா வந்து இந்த பிரைஸ்னுடைய சார்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து லைன் சார்ட்ஸ் இருக்கு, பார் சார்ட்ஸ் இருக்கு, கேண்டில் ஸ்டிக் இருக்கு. கேண்டில் ஸ்டிக் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க இந்த சைடில் பார்க்கக்கூடிய அந்த இமேஜ்ல கூட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து இண்டிவிஜுவலுடைய கம்ஃபர்ட் ஜோனை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ உங்களுக்கு லைன் அல்லது பார் வந்து யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னாக்கா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை வந்து நான் உங்களுக்கு லைவ் டெமோவில் காட்டுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்ட் லைன்ஸ், மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படின்றத காட்டுறது தான் வந்து ட்ரெண்ட் லைன்ஸ். அது மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றதை வந்து இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த டிமாண்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து மார்க்கெட் எப்போ கீழே வந்துட்டு அந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கு. அந்த பையிங் ப்ரெஷர் வந்து திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பிளேஸை வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னா, ஏற்கனவே இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பையர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ பையர்ஸ் நிறைய இருக்கிற இடத்துல வரும்பொழுது திருப்பி பையர்ஸ் வந்து திருப்பி மார்க்கெட் அந்த இடத்துல வரும்பொழுது பைக்கிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். ஸோ சிமிலர் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத வந்து சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சார்ட்ல, இந்த கீழே இருக்கிற சார்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ மார்க்கெட் வந்து சப்ளை ஜோன்ல வரும் பொழுது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி வந்து மார்க்கெட் கீழே நோக்கி போயிருக்கும். இந்த சார்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிட்டு நிறைய பேர் வந்து சேல் அடிச்சிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கும். ஸோ அது மாதிரி மூவிங் ஆவரேஜ் அப்படி இருக்கு. மூவிங் ஆவரேஜ் வந்து அது ஒரு டூல், அதை யூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றத வந்து நீங்க உங்களால கணிக்க முடியும். அது மாதிரி வால்யூம் அனாலிசிஸ் இருக்கு. அது மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. RSI, MACD, போலிங்கர் அப்படின்னு நிறைய இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், நீங்க என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும், உங்களுக்கு கேரண்டியா 100% எவ்ரிடே எவ்ரி ட்ரேட் எனக்கு வந்து சக்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கேரண்டி கிடையாது. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும், உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அந்த டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஆப்ஷன்லேயோ அல்லது வந்து ஒரு இன்ட்ராக்ட் ட்ரேடிங்கோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக நீங்கள் அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸோ இந்த இடத்துல நான் வாங்குறேன், இந்த இடத்துல விற்க போகிறேன், ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுனாக்கா நான் வந்து எக்ஸிட் ஆகுறேன்.
ஒரு வேளை என் மார்க்கெட் வந்து என்னுடைய எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷனில் போகல, மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது அப்படின்னும் பொழுது நான் இந்த இடத்துல வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் லாஸ் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். லாஸில் தான் வரும், பட் இருந்தாலும் இந்த இடத்துல லாஸை வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டாப் லாஸை செட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஓவரால் பார்க்கும்பொழுது வந்து உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஸோ ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கும். டெஃபினட்டாக வந்து உங்களால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். இன்ட்ரா ட்ரேடிங்லேயும் ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் நிறைய பேர் ஃபெயிலர் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் இதுதான், இந்த டிசிப்ளின் இல்லாதது தான். ஏன்னா வந்து அது வந்து உங்களோட ஆசையை தூண்டும். படத்தில் கூட சொல்கிற மாதிரி ஒருத்தனை அழிக்கணும்னு அவன் ஆசையை தூண்டணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இதுவும் ட்ரேடிங்கும் அதனுடைய அதே கான்செப்டில் தான் போயிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 95% மேலே, பட் எக்ஸாக்ட் கவுண்ட் எனக்கு தெரியாது, பட் 95% மேலே எல்லாருமே வந்து எஸ்பெஷலி இன்ட்ராடேவ்லையும் ஆப்ஷன் ட்ரேடிங்லையும் ஃபெயில் ஆகுறாங்க. ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் வந்து ஸோ அதிகப்படியான ஆசை. ஸோ ஒரு மார்க்கெட்டில் ஒன்று எடுத்தோம், சரி ஒரு 1000 ரூபா வந்துச்சு, 2000 ரூபா வந்துச்சு, சரி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், சரி லாஸ் ஆகிடுச்சு, ஒரு 5000 ரூபா லாஸ் ஆகிடுச்சு, சரி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட் திருப்பி வந்துடும். ஸோ அது மாதிரி ரொம்ப வெயிட்டிங் பண்ணி அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் அந்த ஸ்ட்ராட்டஜியிலிருந்து வெளியில் போகும்பொழுது அவங்களுக்கு வந்து பயங்கரமான இடி விழுறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கோ அல்லது இன்ட்ரா ட்ரேடிங்கோ பண்ணுறீங்கன்னாக்கா டிசிப்ளின் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்கலாம் அல்லது விற்கலாம். பட் என்ன, நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இல்லை இன்ட்ராடேவில் லூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கேபிட்டலில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 10 லட்சம் ஒரு 20 லட்சம் நீங்கள் அப்படி கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கும் பொழுது உங்களுக்கு அது வந்து ஒருவேளை மார்க்கெட் கீழே போனால் கூட உங்களுக்கு லாங் வச்சிருக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெரிய இடியாக விழாது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்டாக்லேயே போனால் கூட ஒரு நல்ல ஸ்டாக்காக பார்த்து வாங்கணும். நீங்கள் வாங்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணி, ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு Tier 1 Tier 2 கம்பெனிலாம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் நீங்கள் ஏதாவது ஸ்மால் கம்பெனிஸ், பேரே தெரியாத கம்பெனி, அந்த கம்பெனியில் பிஸ்னஸ் என்னென்னு பண்ணுறாங்கன்னு தெரியாது, அவங்களுடைய சேல்ஸ் என்னன்னு தெரியாது, ஜஸ்ட் மார்க்கெட்லேருந்து கீழே வந்திருக்கு நான் வாங்கினீங்கன்னா அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானாக்கா ஸோ உங்களுக்கு வந்து அந்த எல்லா பணமும் லாஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் பண்ணும்பொழுது கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து அந்த கம்பெனியை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அதன் பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணணும். ஓகே, ஐ திங்க் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேருந்து வேறு டாபிக் பேசிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் ஓகே, வில் கம் பேக் டு தி டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது சார்ட் பேட்டர்ன், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ட்ரெண்ட் அனாலிசிஸ், இண்டிகேட்டர். ஸோ இதுதான். ஸோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, டோஜி, ஹேமர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து வாஸ்ட் ஏரியா, நிறைய விஷயங்களை வந்து அதில் கவர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வந்து டைரெக்டாக ஒரு டெமோவில் போகலாம். ஸோ சார்ட் பேட்டர்ன் ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது, ஸோ அதில் எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக பார்ப்போம். இப்போ நான் ட்ரேடிங் வேவை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் பை டிஃபால்ட் வந்து நிஃப்டி 50, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் வியூ கொண்டு வரேன். ஸோ பேங்க் நிஃப்டியை போயிடலாம், ஃபுல் சார்ட் வியூ கொண்டு வரேன். நீங்கள் ஒரு ஸ்டாக் செக் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஸ்டாக்கில் போய்ட்டு செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விப்ரோ அல்லது வேறு கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்குறதா கூட நீங்கள் என்ன ஸ்டாக்ஸில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் இதில் சர்ச் பண்ணிங்கனாக்கா அந்த ஸ்டாக் ஆட் ஆகிடும். அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டாக்கையும் அனலைசஸ் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இண்டிகேட்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது RSIனுடைய இண்டிகேட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ RSI இந்த இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது எங்களை இண்டிகேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இண்டிகேட்டர் ஆப்ஷனில் போனீங்கன்னாக்கா நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்குது பாருங்கள். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்கவுங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பிவோட்னு ஒன்று இருக்கும். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து இந்த பிவோட் டேபிளை யூஸ் பண்ணுவாங்க. பிவோட்னுடைய ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் எங்கே, ரெசிஸ்டன்ஸ் எங்கே, மார்க்கெட் வந்து எங்கே வந்தால் எப்படி போகும் அப்படின்றது ஒரு டைரக்ஷனை கொடுக்கும். ஸோ அது வந்து இண்டிவிஜுவலாக பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து ஆக்சுவலி பிவோட்டுக்கு போகல. பிவோட்டை வந்து இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணுறேன். நான் வந்து RSI மட்டும் தான் இங்கே எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். பட் அது வந்து இண்டிவிஜுவலுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்திருக்கு, நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸ் பொறுத்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய
இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த இண்டிகேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் RSI நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ட்ரேடிங் எடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா, ஸோ இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனில் வந்திருக்கு, பையிங் ப்ரெஷருக்குரிய ஆப்ஷனில் வந்திருக்கு. ஸோ மேபி நாளைக்கு செக் பண்ணணும். ஸோ நாளைக்கு வந்து ஒரு வேளை கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி இப்படி வரப்போதா, இல்லை நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, ஏன்னா நான் இப்போ பண்ணும்போது மார்க்கெட் அவுட் ஆஃப் மார்க்கெட் ஹவர்ஸில் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஸோ மார்க்கெட் வந்து ஒரு வேளை பாசிட்டிவாக மாறி மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் பொழுது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடிங் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ ஷார்ட்டாக சொல்லணுன்னாக்கா இந்த RSIல வந்து இந்த பக்கம் இது இருக்கிறதுலாம் வந்து டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த பக்கம் வந்ததுன்னா அது வந்து சப்ளை ஜோன். இங்கே வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை வாங்குறதுக்குரிய பிளான் யோசிக்கலாம். பட் இங்கே வருதுனாக்கா இதை மட்டும் பார்க்கக்கூடாது, இங்கே இதுக்கு வந்து கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த 54,844 வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் இந்த இடத்துல வரும்போது சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து இப்போ திருப்பி இந்த இடத்துல அதே இடத்துல வந்திருக்கு. ஒருவேளை மார்க்கெட் வந்து நாளைக்கு இங்கேயே இப்படி தொடங்கும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ மேலே போன மாதிரி இந்த இடத்துல வந்து திருப்பி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னாக்கா மார்க்கெட் திருப்பி மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்பொழுது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தால் வந்து மார்க்கெட் வந்து திருப்பி வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி வந்து மேலே வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. மேபி இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் ஆயிருக்கு அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னாக்கா மேபி நீங்கள் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக காட்டும். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து நிறைய சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, இதனுடைய ரெசிஸ்டன்ஸ், இது பழசனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல திருப்பி வரும்போது சப்போர்ட்டாக மாறும். இந்த இடத்துல நிறைய ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இது ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வந்திருக்கு. இந்த இடத்துலலாம் இந்த ட்ரெண்ட் படி பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது மார்க்கெட் வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இப்படி மேலே போயிடுச்சோ அதன் பிறகு நீங்கள் வந்து சப்போர்ட்டை வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வரும்போது மார்க்கெட்டை திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இதை வந்து பிரேக் பண்ணி இப்படி கீழே வருது அப்படின்னாக்கா அடுத்து வந்து சப்போர்ட் வந்து இந்த இடத்துல எடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துலவே நிறைய இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இது அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வரணும். ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் நிறைய ட்ரெண்ட் லைன்ஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் லைன்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்கு பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ வந்து கண்டினியூஸாக இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு நீங்கள் மார்க் பண்ணும்போது நீங்கள் கிளியராக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, திருப்பி இங்கே வந்திருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டிருக்கு, திருப்பி மேலே போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த லைன் வர வரைக்கும் இந்த ட்ரேடிங்கில் இந்த கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ஸோ எப்படி ஒரு ட்ரெண்டு போக போகுதுன்றது தெரியாது. மேபி ப்ராபபிளி இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த கேண்டில் வருது இல்லைங்களா, இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரெண்டு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த முறை வந்து உங்களுக்கு இந்த கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி இந்த இடத்துல இந்த கேண்டில் பேட்டர்னை தொடும் பொழுது திருப்பி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ரேடிங் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு பாருங்கள் பாசிட்டிவாக வந்திருக்கு. பட் இந்த இடத்துல வரும்போதும் திருப்பி டச் பண்ணும்போது மேலே போயிருக்கு, திருப்பி இந்த இடத்துல வந்து டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, திருப்பி இந்த இடத்துல வரும்போது மேலே போகல. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த ட்ரெண்டிங் லைனை வரும்போதே நீங்கள் ட்ரேடிங் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். ட்ரெண்ட் லைன் நீங்கள் பிரேக் பண்ணாலும் பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன பண்ணியிருக்குன்னா திருப்பி ஃபுல்லாக கீழே வந்துட்டு திருப்பி மேலே போயிட்டு இப்படி மேலேயே போயிடுச்சு. ஓகே, ஸோ ஐ மீன் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து கேண்டில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாமல் திருப்பி வந்து அது வந்து திருப்பி மேலேயே போயிடுச்சு. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம இங்கே இப்படி தான் அனலைஸ் பண்ணணும். நான் கேண்டில் ஸ்டிக்கை பற்றி இப்போ நான் இந்த இதில் வந்து எடுக்கல, ஏன்னா இதெல்லாம் என்னால் ஒன்று ஒன்றா கோத்ரூ பண்ண முடியும், ஏன்னா அது வந்து ரொம்ப லென்த்தி வீடியோவாக மாறும். ஸோ நான் அதுக்கு வந்து செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ அது மாதிரி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், இது வந்து சப்போர்ட், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா. இப்போ இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போனீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இது. ஸோ இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு தடவை ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 தடவை ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வந்திருக்கு. ஓகே, சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்றதை பார்த்துட்டோம். ஸோ அது மாதிரி வந்து இண்டிகேட்டரும் பார்த்துட்டோம். அப்புறம் கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா
இது வந்து கேண்டில், இதனுடைய கேண்டில் பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதன் பிறகு லைன் சார்ட் இருக்கு. நீங்கள் லைன் போட்டிங்கனாக்கா இது பாருங்க, இந்த லைன் வந்து மாறி இருக்கு. இது வந்து உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேண்டில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கேண்டில் பேட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு கிளியரான வியூ கிடைக்கும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே சார்ட் பிபிடியில் பார்க்கும்போது பார் சார்ட் பார்த்தோம். இதுதான் வந்து பார் சார்ட்டு. நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். பட் அது இண்டிவிஜுவல் கம்ஃபர்ட் ஜோனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறது கேண்டில். ஸோ நீங்கள் அதே யூஸ் பண்ணுங்கள். அதுவே வந்து உங்களுக்கு கிளியரான வியூ தான் கொடுக்கும். ஸோ அது மாதிரி வந்து டைம் வந்து நீங்கள் இன்ட்ராடேலாம் பண்ணுறீங்க அல்லது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா 1 minute கேண்டில்லே போங்க. ஏன்னா 5 minutes கேண்டில்லாம் வந்து 5 minutesல என்ன வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட் தலைகீழ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 1 minute கேண்டில் வைங்க. எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணுமோ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் ட்ரேடிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட்டாக சொல்லணுன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து இதுலேருந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அப்படின்னாக்கா, ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நான் எங்கே ட்ரேடிங் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஓகே, அதுதான் பண்ண போகிறீங்க. இதில் எனக்கு என்ட்ரி பாயிண்ட் எது, எக்ஸிட் பாயிண்ட் எது அப்படின்றதான் நீங்கள் இந்த ட்ரேடிங்கில் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னும் பொழுது ஸோ உங்களுக்கு இது ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகே, இதில் வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு சப்போர்ட் ஜோன். எப்போ இந்த லைனை வந்து தொட்டுச்சோ அப்போ வந்து நான் மார்க்கெட்டுக்கு வந்து மேலே போகிறதுக்கு எடுக்கிறேன். ஓகே, சரி, ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் லைன் இது வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணி வைக்கல. மார்க்கெட் வந்து இப்போ இங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் இங்கே போயிட்டு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல வரும்பொழுது மார்க்கெட் திருப்பி மேலே போயிருக்கு. மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. இது அடுத்த சப்போர்ட் ஜோன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்திருக்கு அடுத்த கேண்டிலுக்கு. இப்போ அதே இடத்துல அடுத்த கேண்டில் வரும்பொழுது திருப்பி மார்க்கெட் இந்த டோஜி நீங்கள் கேண்டிலோட பேட்டர்னையும் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து அதற்கு ஒரு அப் ட்ரெண்டு மார்க்கெட் மேலே நோக்கி போயிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மேக்ஸிமம் இந்த இடம் இதுதான் ஆக்சுவல் ரெசிஸ்டன்ஸ் இது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. மேலே போயிருக்கும் போது நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல டைமில் வந்து நீங்கள் உடனே செல்லிங்க்குரிய இது போடக்கூடாது. செல்லிங்க்குரிய நீங்கள் ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ மார்க்கெட் பாருங்கள், இது ஃபுல் கேண்டிலாக விழுந்து அடுத்த கேண்டில் வந்து பெரிய கேண்டில் விழுந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக புல்லிஷாக இருக்கும்போது நீங்கள் பெரிஷ் சைடுக்கு வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இது கேண்டில் போயிட்டு இது என்ட்ரி முடிஞ்சிட்டு ஸோ இந்த இடத்துல ரெட் கேண்டில் பெரிய கேண்டிலாக விழுந்திருக்கு. பெரிய கேண்டிலாக விழுந்தால் கூட நீங்கள் இது ரெட் கேண்டில் இப்படி வரும்பொழுதே டக்குன்னு வந்து ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸோ இது வந்து எந்த செகண்டும் இது வந்து திருப்பி இது ஒரு டோஜி ஆகி திருப்பி மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் முழுசாக வெயிட் பண்ணணும். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதுனாக்கா நீங்கள் 2 கேண்டில் வெயிட் பண்ணி இது இந்த இடத்துல வரும்பொழுது எடுக்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து திருப்பி மேலே போக முடியல. சம்டைம்ஸ் என்ன ஆகுனாக்கா இப்படி ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணும். ஸோ மார்க்கெட் எப்பயுமே ஒரே டைரக்ஷனில் போகாது. ஸோ மார்க்கெட் போகவும் இப்படி திருப்பி இப்படி வரும், இப்படி போகவும் இப்போ திருப்பி மேலே வரும். இப்படி போனது இப்படி திருப்பி வந்திருக்கு. ஸோ இது திருப்பி இப்படி போகிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அதனுடைய ஆக்சுவல் ட்ரெண்டு. ஓகே, ஸோ இப்படி திருப்பி போகிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து எப்போ வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட்னால ஃபுல்லாக ஒரு கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டி ஒரு ஃபுல்லாக ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் வந்து அதை தாண்டி வந்து இந்த இடத்துல இதை பிரேக் பண்ணுது அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம். இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரி ஆகலாம். பட் இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அவுட்கம் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுற விதம். இதை வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு பண்ணாலும் சரி, நிஃப்டிக்கு பண்ணாலும், சென்செக்ஸ்க்கு பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டாக் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்கள் வந்து இது மாதிரி நிறைய ட்ரெண்டெலாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்டர்நெட்டை சர்ச் பண்ணிங்கனாலே மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டெலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ ட்ரெண்ட் அப்படின்னு பேசும்பொழுது இப்போ நம்ம ஏதாவது ஒரு சில பேட்டர்ன்ஸை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதை பாருங்கள், மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இப்படி போயிட்டு இப்படி திருப்பி வந்து இப்படி வந்து இது இந்த ட்ரெண்டு போயிருக்கு. சரி, இதே ட்ரெண்டை வந்து இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். மார்க்கெட் வந்துட்டு திருப்பி அப்படி மேலே போயிட்டு அப்போ அதே ட்ரெண்டு நீங்கள் இங்கே பார்க்குற அதே ட்ரெண்டை வந்து இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பழைய ட்ரெண்டை தான் ரிப்பீட் பண்ணி போயிட்டுருக்கும். இப்போ நீங்கள் இது மாதிரி பழசு வந்து நீங்கள் ஒன்றா போய் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி நிறைய ட்ரெண்டு வந்து ரிப்பீட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஒரே ட்ரெண்டு வராது. ஸோ ஒரு ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு நடக்கிற ட்ரெண்ட் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வேணும் நடக்கலாம். அதனால தான் நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்லையும் இன்ட்ரா ட்ரேடிங்லையும் ஸோ அந்த நல்ல அந்த ட்ரெண்டினுடைய பல்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சவங்களால தான் வந்து வின் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த ட்ரெண்டை அனலைசிஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் ட்ரேடிங்லாம் பண்ணி நான் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கோ அல்லது வந்து
இன்ட்ரா ட்ரேடிங்கில் என்ட்ரு ஆகிறது இருந்தால் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயும் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்ளிகபிள் தான். நீங்கள் அதை எப்போ எடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட்டுக்கு ஒரு டெஃபினட்டாக நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸை ஒரு நீங்கள் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் குயிக்காக இதை கவர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ வெரி மச்.